மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அரசு உதவித்தொகையுடன் கூடிய என்எம்எம்எஸ் தேர்வு சேட் பகுதி அறிவியல்ல 7ஆம் வகுப்பிலிருந்தும் 8ஆம் வகுப்பிலிருந்தும் தனித்தனி பாடங்களுக்கான மாதிரி வினாத்தாள்களின் விடை விளக்கங்களை தான் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் 7ஆம் வகுப்பு அறிவியல் 3வது பருவம், அதில் 3வது பாடம் பலபடி வேதியியல். இந்த பாடத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கும் 50 மாதிரி வினாக்களின் விடைகளை பற்றி பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. பலபடி வேதியியல் இது கொஞ்சம் பெரிய பாடம் தான். நிறைய பாட கருத்துகள் இருக்குது. நினைவில் வச்சுக்கிறதுக்கு என்னென்ன பாட கருத்துக்களெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஒரு முறை நினைவுபடுத்திக்கலாம். பலபடிகள் அதற்கான பொருள். பலபடிகளில் இயற்கை பலபடிகள், செயற்கை பலபடிகள். இலைகள், அதில் இயற்கை மற்றும் செயற்கை இலைகள், அதற்கான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. பயன்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். செயற்கை இலைகளின் சிறப்புகள், செயற்கை இலையின் குறைபாடுகள். அடுத்தது நெகிழிகள். நெகிழிகளில் 2 வகைகள் இருக்குது. இலகும் நெகிழிகள், இறுகும் நெகிழிகள். நெகிழிகளின் வகைகள். நெகிழி ரெசின் குறியீடுகள், அது முக்கியமானது. ஒரு அட்டவணையாகவே கொடுத்துருப்பாங்க. இந்த படம் தான். நெகிழிகளின் தாக்கம், இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இப்போதைக்கு நெகிழிகள் நிறைய பயன்படுத்துகிறோம் இல்லையா, அதனால் நெகிழிகள் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். நெகிழிகளை அப்புறப்படுத்தும் பல்வேறு முறைகள். முக்கியமாக இந்த 5R கொள்கை ரொம்ப முக்கியம். ரெஃப்யூஸ், ரெடியூஸ், ரீசைக்கிள், ரீயூஸ், ரெக்கவர். இதுதான் அந்த 5R கொள்கை. குழிகளில் இட்டு புதைத்தல், மட்கும் தன்மை கொண்ட நெகிழிகள், நெகிழி உண்ணும் பாக்டீரியா. அடுத்தது கண்ணாடி வகைகள் மற்றும் பயன்கள். அவ்வளோதான். மாதிரி வினாக்களின் இடையிடையே பாடக்கருத்துக்களை நினைவுபடுத்திக்கலாம். கேள்வி எண் 1, இயற்கை பலபடிகளுக்கு எடுத்துக்காட்டு. ஆப்ஷனில் புரதம், லிக்னின், செல்லோஸ், இது எல்லாமே இயற்கை பலபடிகளுக்கு எடுத்துக்காட்டு தான். மேற்கண்ட அனைத்தும் ஆப்ஷன் 4. பலபடிகள் பொருள் விளக்கம். பலபடி என்ற சொல் ஆங்கிலத்தில் பாலிமர் என்று அழைக்கப்படுகிறது. கிரேக்க மொழியில் இருந்து பிறந்த சொல்லாகும். பாலிமர் என்ற சொல்லை 2ஆக பிரிக்க, பாலி என்பது பல என்றும், மெர் என்பதை சிறிய அடிப்படை அலகு என்றும் பொருள்படும். பல எண்ணிக்கையிலான ஒற்றைப்படிகள் சக பிணைப்புகளால் இணைந்து உருவாக்கப்படும் நீண்ட சங்கிலித்தொடர் அமைப்பே பலபடி எனப்படும். இப்போ இயற்கை பலபடி அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். இயற்கை பலபடிகள் உயிரினங்களின் உடல்களில் காணப்படும் புரதங்கள் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகளும், மரம் மற்றும் காகிதத்திலும் உள்ள செல்லுலோஸும் இயற்கை பலபடிகளாகும். கேள்வி எண் 2, ரேயான் தயாரிக்க பயன்படுவது டேஸ். விஸ்கோஸ். ஆப்ஷன் 2. இயற்கை மற்றும் செயற்கை இலைகள். பருத்தி, தேங்காய், நார், முடி, கம்பளி போன்றவை இயற்கை இலைகளின் எடுத்துக்காட்டுகள் ஆகும். பாலியஸ்டர், அக்ரிலிக் மற்றும் நைலான் போன்றவை செயற்கை இலைகளுக்கு எடுத்துக்காட்டுகளாகும். ரேயான் அப்படிங்கிறது ஓர் பகுதியான செயற்கை இலை. 19ஆம் நூற்றாண்டில் அறிவியலாளர்கள் ரேயான் என்ற பெயரில் முதல் செயற்கை பட்டினை உருவாக்குவதில் வெற்றி கண்டனர். 1946இல் இந்தியாவில் கேரள மாநிலத்தில் முதல் ரேயான் தொழிற்சாலை நிறுவப்பட்டது. மனிதனால் தயாரிக்கப்பட்ட இலையான ரேயானை முழுமையான செயற்கை இலை என்று சொல்வதற்கில்லை. ஏனெனில் மரக்கூழிலிருந்து பெறப்பட்ட செல்லுலோஸினால் ரேயான் தயாரிக்கப்படுகிறது. மரம் மற்றும் மூங்கிலின் கூழிலிருந்து பெறப்பட்ட செல்லுலோஸை பல வேதிப்பொருட்களை சேர்த்து திடப்படுத்தினர். முதலாவதாக கூழுடன் சோடியம் ஹைட்ராக்சைடு சேர்க்கப்பட்டு பின்னர் கார்பன் டை சல்ஃபைடு சேர்க்கப்படுகிறது. சேர்க்கப்பட்ட வேதிப்பொருள்களுடன் செல்லுலோஸ் கரைந்து விஸ்கோஸ் என்ற திரவத்தினை உருவாக்குகிறது. திரவ விஸ்கோஸினை ஓர் ஸ்பின்னரட்டின் பக்க நுண்ணிய துளைகள்
கொண்ட உலோக தட்டுகள் பொருந்திய ஒரு சாதனம். வழியே அழுத்தி நீர்த்த கந்தக அமிலத்தினுள் செலுத்தும் பொழுது பட்டு போன்ற இலைகள் கிடைக்கின்றன. அந்த இலைகளினை கோப்பினால் சுத்தம் செய்து உலர வைத்து பெறும் புதிய இலைகளுக்கு ரேயான் என்று பெயர். கேள்வி எண் 3. ஒற்றைப்படிகள் டேஸ் பிணைப்பால் இணைந்து உருவாகும் நீண்ட சங்கிலி தொடர் பலபடி ஆகும். சக பிணைப்பால் இணைந்து. சரியான விடை ஆப்ஷன் 2. கேள்வி எண் 4. புரத பலபடிகளுக்கு எடுத்துக்காட்டு. DNA. வாழ்க்கை செயல்முறைகளுக்கு தேவையான கட்டமைப்பு பொருள்கள் மற்றும் மூலக்கூறுகளை வழங்குவதில் இயற்கை பலபடிகள் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. அமினோ அமிலங்கள் என்ற 20 வகையான ஒற்றைப்படிகளால் ஆனவை புரதங்கள் என்ற பலபடிகளாகும். அமினோ அமில ஒற்றைப்படிகள் பல வகைகளில் சேர்க்கை அடைந்து பல வகையான புரத பலபடிகளை உருவாக்குகின்றன. DNA, நொதிகள், பட்டு, தோல், முடி, விரல் நகங்கள், இறகுகள் மற்றும் விலங்குகளின் உரோமங்கள் போன்றவை புரத பலபடிகளுக்கு எடுத்துக்காட்டுகளாகும். கேள்வி எண் 5. நைலானை உருவாக்க பயன்படும் வேதிப்பொருள்கள் டேஸ் மற்றும் டேஸ். ஹெக்ஸாமெத்திலீன் டையமின் அடிபிக் அமிலம். ஆப்ஷன் 1. நைலான் என்பது செயற்கை இலைக்கான எடுத்துக்காட்டு. முதலில் முழுமையாக பதப்படுத்தப்பட்ட செயற்கை இலை நைலான் ஆகும். 2ஆம் உலகப் போரின் பொழுது பாராசூட்டுகள் மற்றும் கயிறு போன்ற பொருள்களை தயாரிக்க நைலான் பயன்படுத்தப்பட்டது. ஆடை தயாரிப்புகளில் இயற்கை பட்டின் பதிலியாக ரேயான் பல இடங்களில் பயன்படுத்தப்படுகிறது. இன்று நாம் பயன்படுத்தும் செயற்கை இலைகளுள் அதிகம் பயன்படும் இலையாக நைலான் விளங்குகிறது. நைலான் இலை வலுவாகவும் நீட்சித்தன்மை கொண்டதாகவும் எடை குறைவாகவும் உள்ளது. பளபளக்கும் தன்மை கொண்டதாகவும் துவைப்பதற்கு எளிதாகவும் இருப்பதால் ஆடை தொழிற்சாலைகளில் பரவலாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. காலுறைகள், கயிறுகள், கூடாரங்கள், பல்துலக்கிகள், கார்களில் இருக்கையின் பட்டைகள், தூங்க தேவைப்படும் தலையணை போன்ற பைகள், திரைசீலைகள் போன்ற பல வகையான பொருள்கள் நைலானால் ஆனவை. ஒரு இரும்பு கம்பியை காட்டிலும் ஒரு நைலான் இலையானது வலிமையாக இருப்பதால் பாராசூட்டுகள் தயாரிப்பிலும் மலை ஏற தேவையான கயிறுகள் தயாரிப்பிலும் நைலான்கள் பயன்படுகின்றன. உங்களுக்கு தெரியுமா பகுதியை பாருங்கள். நைலான் இலை அதிக வலுவானதாக உள்ளதால் மலை ஏறவும் பயன்படுத்தப்படுகிறது. நைலான் என்ற பலபடி இலையானது பாலி அமைடுகள் என்ற வேதி தொகுப்புகளால் ஆனது. ஹெக்ஸாமெத்திலீன் டையமின் மற்றும் அடிபிக் அமிலங்கள் இணைந்து உருவாகும் பொருள் பாலி அமைடுகள். திண்ம சில்லுகளாக இந்த பாலி அமைடுகளை உருக்கி வெப்பமாக்கப்பட்ட ஸ்பின்னரெட்டின் மிக நுண்ணிய துளைகளில் அழுத்தும் போது நைலான் உருவாகிறது. கேள்வி எண் 6. பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷனில் கம்பளி, பட்டு, ரேயான், பருத்தி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரேயான் என்பது ஒரு பகுதியான செயற்கை இலை. மற்ற 3மே இயற்கை இலைகளுக்கான எடுத்துக்காட்டு. ஸோ பொருந்தாத ஒன்று ரேயான். ஆப்ஷன் 3. கேள்வி எண் 7. பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. கைட்டின், லிக்னின், செல்லுலோஸ், அக்ரிலிக். பொருந்தாத ஒன்று அக்ரிலிக். அக்ரிலிக் அப்படிங்கிறது செயற்கை இலை. கைட்டின், லிக்னின், செல்லுலோஸ் இந்த 3மே கார்போஹைட்ரேட்டின் பலபடிக்கான எடுத்துக்காட்டு. ஆகவே பொருந்தாத ஒன்று அக்ரிலிக். கேள்வி எண் 8. ஐடனெல்லா சகியன்சிஸ் 201 F6 என்ற பாக்டீரியா சிதைக்கும் PET பாட்டில்கள் எந்த ரெசின் குறியீட்டு வகையை சார்ந்தது? சரியான விடை ஆப்ஷன் 1. நெகிழி உண்ணும் பாக்டீரியா. 2016 ஜப்பான் அறிவியலாளர்கள் பாலிஎத்திலீன் டெரிப்தாலேட் பாட்டில்களை மறுசுழற்சி செய்யும் ஆலையில் ஐடனெல்லா சகியன்சிஸ் 201 F6 என்ற பாக்டீரியா ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தத்தக்க பாலிஎத்திலீன் டெரிப்தாலேட் PET பாட்டில்களின் நெகிழியினை செரிப்பதை சோதித்து அறிந்தனர். இந்த பாக்டீரியாவானது PETs என்ற நொதியினை சுரந்து PET
பிளாஸ்டிக்கினை சிறிய மூலக்கூறுகளாக சிதைக்கின்றது. ஹைலைட் பண்ணிக்கிறது பாருங்கள். இந்த பாக்டீரியாவின் மற்றொரு குறைபாடு யாதெனில் இது ரெசின் குறியீடு 1 என்ற எண்ணிற்குரிய நெகிழியினை மட்டுமே சிதைக்கும். கேள்வி எண் 9. பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. பாலியஸ்டர், நைலான், கம்பளி, அக்ரிலிக். ரொம்ப எளிமையான வினா தான். பொருந்தாத ஒன்று கம்பளி. கம்பளி மட்டும் இயற்கை இலைக்கான எடுத்துக்காட்டு, மற்ற மூன்றும் செயற்கை இலைகளுக்கான எடுத்துக்காட்டு. ஸோ பொருந்தாத ஒன்று கம்பளி. கேள்வி எண் 10. பொறுத்துக. நைலான் அடிபிக் அமிலம் ஹெக்ஸாமெத்திலின் டைஅமீன். ரேயான் சோடியம் ஹைட்ராக்சைடு கார்பன் டை சல்ஃபைடு. நெகிழி எத்திலீன் புரோப்பிலீன். பிவிசி வினைல் குளோரைடு. சரியான விடை ஆப்ஷன் 4. கேள்வி எண் 11. கீழ்கண்ட நெகிழி வகைகளுள் பாதுகாப்பானதாக கருதப்படுவது எது? HDPE, PP, LDPE. இவை அனைத்துமே. ஸோ ஆப்ஷன் 4. கேள்வி எண் 12. சரியான இணையை தேர்ந்தெடுக்க. லாமா, கம்பளி, யாக், பட்டு, மல்பெரி, நைலான், கனிமம், சணல். இதில் சரியான இணை லாமா, கம்பளி தான். கேள்வி எண் 13. பொறுத்துக. ஒற்றைப்படி. அதற்கான எடுத்துக்காட்டு எத்திலீன். செயற்கை பலபடி நைலான், பாலியஸ்டர். புரத பலபடி DNA நொதிகள். பகுதி செயற்கை பலபடி ரேயான். சரியான விடை ஆப்ஷன் 4. கேள்வி எண் 14. நாம் பெருமளவில் பயன்படுத்தும் நெகிழிப்பை டேஸால் ஆனது? பாலித்தீன். கேள்வி எண் 15. பாலிமர் என்ற சொல் மொழியிலிருந்து பெறப்பட்டது? கிரேக்க மொழியிலிருந்து. கேள்வி எண் 16. செயற்கை பட்டு என அழைக்கப்படுவது ரேயான். கேள்வி எண் 17. கூற்றும் காரணமும். கூற்று பாலியஸ்டரை கொண்டு துணிகள் தயாரிக்கப்படுகின்றன. இந்த கூற்று சரி. காரணம் இவை எளிதில் சுருங்குவதில்லை மற்றும் எளிதில் நிறம் மங்குவதில்லை. காரணமும் சரி. கூற்று மற்றும் காரணம் சரி. ஆப்ஷன் 3. கேள்வி எண் 18. பொருந்தாத இணையை தேர்ந்தெடு. 4 ஆப்ஷனில் 4 இணைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. முதல் ஆப்ஷனில் இயற்கை இலை, அதற்கான எடுத்துக்காட்டு பட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இணை கரெக்டு தான். ரெண்டாவது ஆப்ஷனில் செயற்கை இலை நைலான் கரெக்டு. பகுதி செயற்கை இலை ரேயான், இதுவும் சரி. செயற்கை இலை கம்பளின்னு சொல்லியிருக்காங்க, தப்பு. கம்பளி இயற்கை இலை. ஸோ பொருந்தாத இணை ஆப்ஷன் 4. கேள்வி எண் 19. நெகிழிப் பொருள்கள் தயாரிப்பின் போது கிடைக்கும் துணை விளை பொருள்களிலிருந்து உருவாக்கப்படுவது டேஸ்? அக்ரிலிக். ஆப்ஷன் 4. கேள்வி எண் 20. அதிக உயர் மூலக்கூறு எடை கொண்ட பாலித்தீன் டேஸ் தயாரிப்பில் உதவுகிறது? குண்டு துளைக்காத உடைகள் தயாரிப்புக்கு உதவுகிறது. ஆப்ஷன் 2. கேள்வி எண் 21. வெப்பத்தினால் இறுகும் நெகிழிக்கு உதாரணம் டேஸ்? பேக்லைட். ஆப்ஷன் 3. இறுகும் நெகிழிகள் மாறாக சில நெகிழிகளை ஒரு சில முறையில் தயாரிக்கப்பட்டு பொருள்களாக்கி அவற்றை வெப்பப்படுத்தினால் மென்மையாவதில்லை, பின்வளைவதில்லை. எனவே இவ்வகை நெகிழிகளை மீண்டும் உருக்கி வேறொரு பொருளாக மாற்ற முடியாது. இத்தகைய நெகிழிகளுக்கு இறுகும் நெகிழிகள் என்று பெயர். பேக்லைட் மற்றும் மெலமைன் இறுகும் நெகிழிகளுக்கு எடுத்துக்காட்டுகளாகும். வெப்பம் மற்றும் மின்சாரத்தை கடத்தாத பொருளாக பேக்லைட் விளங்குகிறது. எனவே பேக்லைட்டினை பயன்படுத்தி மின் சுவிட்சுகள் மற்றும் பல வகை பாத்திரங்களின் கைப்பிடிகள் தயாரிக்கப்படுகின்றன. மெலமைன் தீயினை எரிப்பதாலும் தீயினை தாங்கும் திறன் பெற்று இருப்பதாலும் தரை ஓடுகள் மற்றும் தீயணைக்கும் துணிகள் போன்றவற்றின் தயாரிப்பில் பயன்படுகின்றன. கேள்வி எண் 22. தீயணைப்பு வீரர்களின் ஆடைகள் தயாரிக்க பயன்படுவது டேஸ்? மெலமைன். ஆப்ஷன் 1. கேள்வி எண் 23. இந்தியாவில் பெருமளவில் உற்பத்தியாகும் பட்டு வகை? மல்பெரி.
பட்டு இயற்கை இலை. குறிப்பிட்ட சில வகை பட்டுப்புழுக்களின் கூடுகளை கொதிக்க வைத்து பெறும் இயற்கை இலைகள் பட்டாகும். மல்பெரி பட்டு, டெசர் பட்டு, முகாப்பட்டு மற்றும் எரிபட்டு என 4 வகைகளில் இயற்கை பட்டு கிடைக்கிறது. உலகெங்கிலும் உற்பத்தியாகும் மல்பெரி வகை பெருமளவு இந்தியாவில் தயாரிக்கப்படுகிறது. இவை உடைகளாகவும் தரை விரிப்புகளாகவும் பாராசூட்டுகளாகவும் பயன்படும் பட்டுகளாகவும் வலிமையான இயற்கை இலைகளுள் ஒன்றாகும். கேள்வி எண் 24. பெட்ரோலிய எண்ணெய் வாயுக்களை பகுதி பொருள்களாக பின்ன காய்ச்சி வடித்தல் முறையில் பிரித்தெடுக்கும்போது கிடைக்கும் துணை விளைபொருள்கள் எவை? எத்திலீன், புரோபைலீன். ஆப்ஷன் 2. கேள்வி எண் 25. அதிக மீட்சித்தன்மை கொண்ட செயற்கை இலை. ட்ரம்போலைன். ட்ரம்போலைன் என்ற செயற்கை இலையானது அதிக வலிமையும் நீட்சித்தன்மை கொண்டதுமாக இருப்பதால் அவ்விலையானது அதன் மீது குதிப்பதையும் தாங்கும் தன்மை கொண்டதாக விளங்குகிறது. இப்பண்பும் கூட செயற்கை இலையின் சிறப்பம்சமாக அமைந்துள்ளது. கேள்வி எண் 26. கார்போஹைட்ரேட் பலபடிகளுக்கு உதாரணம் டேஸ். செலுலோஸ், கைட்டின், லிக்னின். இந்த 3ஐயுமே சொல்லலாம். இவை அனைத்தும். கேள்வி எண் 27. நெகிழி உறிஞ்சு குழாய்கள் தயாரிக்க பயன்படுவது டேஸ். பாலிபுரோபைலீன். கேள்வி எண் 28. பாலிகாட் என்பது டேஸ். பாலியஸ்டர் மற்றும் பருத்தி. பெட்ரோலிய எண்ணெய் மற்றும் வாயுவிலிருந்து பெறப்படும் செயற்கை இலையே நைலான் ஆகும். பாலிகாட் என்பது பாலியஸ்டரும் பருத்தியும் சேர்ந்த கலவை. பாலிவுல் என்பது பாலியஸ்டரும் கம்பளியும் சேர்ந்த கலவை. கேள்வி எண் 29. தமிழக அரசு ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தி எறியப்படும் நெகிழி பொருள்களுக்கு தடை விதித்த நாள். ஜனவரி 1, 2019. தமிழ்நாடு அரசால் தடை செய்யப்பட்ட ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தி எறியப்படும் நெகிழி பொருள்கள் என்ற தலைப்பில் ஜனவரி 1, 2019 முதல் அமலுக்கு வந்த சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அரசாணை TNGO நம்பர் 84 தேதி 25/6/2018 பயன்படுத்தி பார்க்கவும். இப்போ அமலுக்கு வந்த தேதி தான் கேட்குறாங்க. ஜனவரி 1, 2019. கேள்வி எண் 30. பின் வருவனவற்றுள் புற்றுநோய் ஏற்படுத்த காரணமான பொருள்களுள் ஒன்று எது? ஸ்டைரீன். ரெசின் குறியீடு எண் 6 என்பதை குறிக்கும் பாலிஸ்டைரீன். பாலிஸ்டைரீன் PS என்ற பிளாஸ்டிக் புற்றுநோயை ஏற்படுத்தும் ஸ்டைரீன் என்ற நஞ்சான வேதிப்பொருளை தன்னகத்தே கொண்டுள்ளது. கேள்வி 31. செயற்கை இலைகளின் குறைபாடு. எளிதில் தீப்பற்றும், வெப்பம் தாங்காது, காற்றோட்டம் இருக்காது. இந்த 3மே சொல்லலாம். அனைத்தும். ஆப்ஷன் 4. கேள்வி 32. மறுசுழற்சி செய்ய இயலாத நெகிழிகள் எது? வெப்பத்தால் இறுகும் நெகிழிகள். கேள்வி 33. சரியான இணையை தேர்வு செய்க. 4 ஆப்ஷனில் 4 இணைகள் இருக்குது. 3 இணைகள் தவறாக இருக்கும். சரியான ஒரு இணை இருக்கும். அது எதுன்னு கண்டுபிடிக்கலாம். 3வது இணை தான். கருமை நிற கண்ணாடி, வெள்ளி அயோடைடு. வர்த்தக அளவில் கண்ணாடி தயாரிக்கப்படும் பொழுது மணலினை வீணாகி போன கண்ணாடியுடன் மறுசுழற்சிக்கென சேகரிக்கப்பட்டவையிலிருந்து சோடா சாம்பல், அதாவது சோடியம் கார்பனேட், மற்றும் சுண்ணாம்புக்கல், அதாவது கால்சியம் கார்பனேட் ஆகியவற்றை கலந்து உலையில் இட்டு வெப்பப்படுத்த வேண்டும். மணலின் வெப்பநிலையினை குறைக்க சோடா சாம்பல் உதவுகிறது. இவ்வாறாக தயாரான கண்ணாடி நீரில் கரையும். நீரில் கரைவதை தடுக்க சுண்ணாம்புக்கல் சேர்க்கப்படுகிறது. இவ்வாறு பெறப்பட்ட கண்ணாடி சோடா லைம் சிலிக்கா கண்ணாடி என்று அழைக்கப்படும். இதுவே நாம் பெரும்பாலும் பயன்படுத்தும் சாதாரண கண்ணாடி ஆகும். இப்போ சாதாரண கண்ணாடி அப்படின்னா சோடா லைம் சிலிக்கா கண்ணாடி.
கண்ணாடி தயாரிப்பு முடிந்த நிலையில் அதன் தோற்றம் அல்லது பண்புகளில் மாற்றம் ஏற்படுத்தும் பொருட்டு அதனுடன் சில வேதிப்பொருள்கள் சேர்க்கப்படுகின்றன. எடுத்துக்காட்டாக இரும்பு மற்றும் குரோமியம் சார்ந்த வேதிப்பொருள்களை சேர்ப்பதால் பச்சை நிற கண்ணாடி உருவாகிறது. இப்போ பச்சை நிற கண்ணாடி அப்படின்னு கொடுத்துறாங்க அப்படின்னா இரும்பு மற்றும் குரோமியம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம சரியாக மேட்ச் பண்ணணும். பைரக்ஸ் என்ற முத்திரையுடன் பெருமளவு விற்கப்படும் கண்ணாடி வகை சூளையில் சிதையாத போராசிலிகேட் கண்ணாடி வகையாகும். இப்போ பைரக்ஸ் அப்படின்னா போராசிலிகேட் கண்ணாடி. இது உருகிய நிலையில் உள்ள கண்ணாடியுடன் போரான் ஆக்சைடினை சேர்ப்பதன் மூலம் பெறப்படும். உருகுநிலை கண்ணாடியுடன் ஈய ஆக்சைடினை சேர்க்கும்போது நல்ல படிக நிலையில் எளிதில் வெட்டக்கூடிய கண்ணாடி கிடைக்கிறது. இப்போ ஈய ஆக்சைடு சேர்க்கும்போது வெட்டக்கூடிய கண்ணாடி கிடைக்கிது அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கணும். பல்வேறு அடுக்குகளில் கண்ணாடி மற்றும் நெகிழியினை அடுக்கடுக்காக ஒன்று மாற்றி மற்றொன்று என அடுக்குவதால் குண்டு துளைக்காத கண்ணாடி பெறப்படுகிறது. உருகிய நிலையில் உள்ள கண்ணாடியினை மிக விரைவாக குளிர வைக்கும்போது அக்கண்ணாடி மிக கடினமான கண்ணாடியாக காரில் உள்ள காற்று கவசங்களாக பயன்படும் கடின கண்ணாடி தயாரிக்கப்படுகிறது. உருகிய நிலையில் உள்ள கண்ணாடியுடன் வெள்ளி அயோடைடினை சேர்க்கும் பொழுது பெறப்படும் கண்ணாடிகள் சூரிய ஒளி மற்றும் பிற ஒளிகள் அதன் மேல்படும் பொழுது கருமை நிற கண்ணாடியாக மாறுகிறது. ஆட்டோ கூலிங் கண்ணாடி அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம் இல்லையா, அதுதான். இவ்வாறு மாறுவதால் இந்த கண்ணாடிகளை கண்களுக்கு பயன்படும் லென்ஸுகளின் தயாரிப்பிலும் கண் கவசங்களாக பயன்படும் கண்ணாடிகள் தயாரிப்பிலும் பயன்படுத்துகின்றனர். கேள்வி எண் 34 தவறான இணையை தேர்ந்தெடுக்கவும். 4 ஆப்ஷன் இருக்குது. அதில் 1 மட்டும்தான் தவறாக இருக்கும். தவறாக உள்ள இணை ஆப்ஷன் 4 சிலந்திகள் லிக்னின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதுதான் தவறு. கேள்வி எண் 35 PET என்பதன் விரிவாக்கம். பாலி எத்திலீன் டெரிப்தாலேட் ஆப்ஷன் 4. கேள்வி எண் 36 உருகிய நிலையில் உள்ள கண்ணாடியை மிக வேகமாக குளிர்விக்கும் பொழுது கிடைக்கும் கண்ணாடி கடின கண்ணாடி. கேள்வி எண் 37 எட்மண்ட் அலெக்சாண்டர் பார்க்ஸ் உருவாக்கிய முதல் நெகிழியின் பெயர் பார்கிசின். உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற பகுதியில் கொடுத்துருப்பாங்க. ஏறத்தாழ 200 ஆண்டுகளாகவே நெகிழி நமது பயன்பாட்டில் உள்ளது. பார்கிசின் என்ற முதல் நெகிழியினை உருவாக்கியவர் எட்மண்ட் அலெக்சாண்டர் பார்க்ஸ் என்பவர் ஆவார். கேள்வி எண் 38 பெட்ரோலிய எண்ணெய் மற்றும் பெட்ரோலிய வாயுக்களை காய்ச்சி வடிக்கும் பொழுது கிடைக்கும் துணை விளைபொருள்களிலிருந்து தயாரிக்கப்படுபவை செயற்கை இலைகள். கேள்வி எண் 39 டேஸ் மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் செயற்கை இலையாகும் நைலான். கேள்வி எண் 40 PLA என்பது டேஸ் பாலிலாக்டிக் ஆசிட் ஆப்ஷன் 1. கேள்வி எண் 41 கம்பளியை போன்ற பண்புகளை உடைய செயற்கை இலை டேஸ் அக்ரிலிக். கேள்வி எண் 42 சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும். ரெசின் குறியீட்டுடன் நம்ம சரியாக மேட்ச் பண்ணணும். இதில் சரியாக இருக்கிற இணை அப்படின்னா ஆப்ஷன் 3 தான் இருக்குது. PVC ரெசின் குறியீடு 3. கேள்வி எண் 43 PLA நெகிழி ஒரு டேஸ் வெப்பத்தால் இலகும் நெகிழி அப்படின்னு சொல்லலாம், மட்கும் தன்மை கொண்ட நெகிழின்னு சொல்லலாம். இப்போ 2 மற்றும் 3 ஆப்ஷன் 4. கேள்வி எண் 44 பொறுத்துக. நைலான் செயற்கை இலை, PVC வெப்பத்தால் இலகும் நெகிழி, பேக்லைட் வெப்பத்தால் இறுகும் நெகிழி, டெஃப்லான் ஒட்டாத சமையற்கலன், ரேயான் மரக்கூழ். சரியான விடை ஆப்ஷன் 1. கேள்வி 45 கண்ணாடி தயாரித்தலின் போது சோடா சாம்பல் பயன்படுத்துவதன் காரணம். இப்போ தான் படித்தோம். மணலின் வெப்பநிலையினை குறைக்க சோடா சாம்பல் உதவுகிறது. ஆகவே சரியான விடை ஆப்ஷன் 2. கேள்வி எண் 46 PVC என்பதன் விரிவாக்கம். பாலிவினைல் குளோரைடு ஆப்ஷன் 1. கேள்வி எண் 47 கீழ்கண்ட கூற்றுகளுள் தவறான கூற்றை தேர்வு செய்க. கூற்று A வீரியம் குறைந்த நெகிழிகள் உடைவதால்
மைக்ரோ நெகிழிகள் உருவாகின்றன. இந்த கூற்று சரி. கூற்று பி, வீரியம் குறைந்த நெகிழிகள் எளிதில் சிதைவடைவதால் சுற்றுச்சூழலை பாதுகாக்கின்றன. இரண்டாவது கூற்று தவறு. பி அப்படிங்கிற கூற்று மட்டும் ஆப்ஷன் 2. கேள்வி எண் 48. பச்சை நிற கண்ணாடிகள் தயாரிக்க உதவுபவை டேஸ். குரோமியம், இரும்பு ரெண்டுமே. ஏ மற்றும் டி ஆப்ஷன் 2ல் இருக்குது. கேள்வி எண் 49. தரை ஓடுகள் தயாரிக்க பயன்படுவது டேஸ். மெலமைன். கேள்வி எண் 50. நெகிழி உண்ணும் பாக்டீரியா சுரக்கும் நொதி. பெட்டேஸ் ஆப்ஷன் 3. அவ்வளோதான். பலபடி வேதியியல் என்ற பாடத்தில் கொடுக்கப்பட்டிருந்த 50 மாதிரி வினாக்களின் விடைகளையும் நாம் பார்த்துட்டோம். மற்றொரு பாடத்தின் மாதிரி வினாத்தாளுக்கான விடைகளை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.